இத பச்சை சேலக்காரிய ஓங்கி அறையணும். என்ன பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டு அடி பாவி. எல்லா தமுட்டுமுன்னு அடிச்சுக்கணும். அடி வாங்கு பாவி. இந்த திருமண நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை தந்தமைக்கு நன்றி. இந்த தருணம் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த இனிய தருணத்தில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் நன்றி. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இந்தா பூட்டு, இந்தா சாவி. நீ பூட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, பூட்டை உடைச்சு கதவை திறந்து வெளியில வந்தாலும் சரி, சாவியும் பூட்டு உன் கையில, ஓன் முடிவு அப்படின்னு சொல்ற மாதிரி பூங்கொடிக்கிட்ட அழகர் பொறுப்பை ஒப்படைச்சிடுறாரு. அப்படியே பாக்குறாங்க, முட்டை கலக்கி 2 முட்டை கண்ணு வெளில வந்து விழுகும். அப்படிதான் ஒரு இது ஆகுதுங்க. ஏன்னா பாஞ்சு குறுக்க பூந்துல காப்பாத்திருக்காரு மைனரு. அப்புறமா இன்னமும் நன்றி கட்டத்தனமா போயிரும்ல இந்த பிள்ளை, மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தா. ஆனா அப்பவும் பாருங்க கருங்கல் பாண்டி, என்கிட்ட வச்சுக்காதீங்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா 2 பேரும் சும்மா வச்சு செஞ்சுட்டு தான் கிளம்புறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பா இங்க வந்துருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்க மஞ்சமலை பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். என் பொண்ணு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என் பொண்ணு வரமாட்டான்னு சொல்ல போயில, ஒரு நிமிஷம் அப்படின்னு வராரு பாருங்க. பட்ட போட்டாங்க பாருங்க, அட்டா தங்க மகன் நின்று சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே ரஜினி நக்மா வர்ற மாதிரியே 2 பேர் வராங்க. அப்படியே ஆடி போறான் மஞ்சமலை. கிட்டக்க வந்தோடனே ஆத்தா அப்பனும் மகளும் தான் பாக்குறாங்க. ஆத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ என் மக வந்துட்டாளே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேச அப்படின்னா அப்புறம் பேசிக்கலாம்னு உட்கார சொல்றாங்க. இவருக்கு மாதிரி ஆகுதுங்க மஞ்சமலை. கிளம்புவோம், நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கிளம்ப, அண்ணே இருன்னு, ஏன் இங்க எதுக்கு இருக்க சொல்ற, என்னால தாங்க முடியல. என்ன நடக்குது, என்ன பண்றா, ஏன் வந்தா, தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆடல் பாடல் நடக்குது. தாலியும் கழுத்துல போட்டுறாருங்க, வேற வழி இல்லாம. இனிமே இந்த பிள்ளை அழகரை பிடிச்சி திட்ட முடியாது. ஏன்னா இந்த பிள்ளை சம்மதத்தோட தானே, உனக்கு இஷ்டம்னா வா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தாரு. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் சூப்பரா கூத்தாடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. எனக்கு இருக்க பிடிக்கல, வா போகல, அண்ணா இருனே அப்படிங்கல. ஏய் வாடி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு பூங்கொடியை கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வரேன் அப்படின்னு, அதாவது ரெஸ்ட் போயிட்டு வரேங்கிற மாதிரி வெளில அங்கிட்டு வரேன். இந்த பக்கத்து தள்ளி வரேன். ராசாத்தி மஞ்சள் மணி போட்டு உழுப்புன்னு உழுப்புறாங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க, ஏண்டி வந்த, எதுக்குடி வந்த அப்படின்னு கேட்க, என்ன நடந்துச்சு தெரியுமாப்பா, என்ன நடந்தாலும் என்ன, நீ ஏன் இவன் கூட வந்த, இவனை அசிங்கப்படுத்துறான்னு நம்மளோட குறிக்கோள், இப்படி பண்ணிட்டியாத்தா, எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னான் தெரியுமா, நான் போயிட்டு கரெக்டா சொல்ல போற நேரத்துக்கு வந்துட்டியே அப்படின்னு மஞ்சமலை சொல்ல, அப்பா நான் உங்க முன்னாடி உயிரோட வந்து நின்னது தப்புங்கிறீங்களா, என்ன சொல்ற, ஆமா அந்த அழகர் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிர் இல்லாம இருந்தாலும் கூட பரவாயில்ல, மானவங்க போட்டு அசிங்கப்பட்டு நான் இருந்திருப்பேன், இந்நேரம் நான் உயிரை விட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. என்னத்தா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கல. அப்படியே ராசாத்திக்கு திக்கு திக்குங்குது. ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு, ஆமாப்பா அந்த கருங்கல் பாண்டியனை கடத்திட்டான்ப்பா, நான் செல்வீட்டுலதான்ப்பா இருந்தேன் அப்படின்னு நடந்ததை சொல்ல, என்னம்மா சொல்ற, ஆமா ஒரு நிமிஷம் அழகர் மட்டும் வரலாம லேட்டா வந்திருந்தா கூட என்னை நேரம் கண்டம் பண்ணிருப்பான்னு அழுகுது கட்டி பிடிச்சுக்கிட்டு. என்னத்தா தாயி சொல்ற, ஆமாப்பா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அழகர் தான் சாமி மாதிரி வந்து என்னை காப்பாத்துனாப்பா, அப்படி இருக்கல நான் என்னப்பா பண்ண முடியும், அப்போ கூட வரியா இல்லையாடி அப்படின்னு அவன் ஆணவமா கூப்பிட்டு கூட முடியாதுடா, நான் இருந்திருப்பேன், நீ வர்றதும் வராதும் ஓன் விருப்பம்னு அவன் என் கையில பொறுப்பை கொடுத்தோன்னு எனக்கே பாவமா இருந்துச்சுப்பா, என் வாழ்க்கையை காப்பாத்தி என் மானத்தை காப்பாத்திருக்கான் மாமா, ரொம்ப நல்லவரு, அதனாலதான் நீங்களும் நல்லபடித்தானே இங்க வந்திருக்கீங்க, நமக்கு ஒரு அசிங்கம் தானே, பூங்கொடியோட கல்யாணம் 2 வாட்டி நின்றுச்சு அப்படின்னு என்னையும் சேர்த்து தானப்பா சொல்லுவாங்க, அப்போ மஞ்சமலை மக கல்யாணம் 2 வாட்டி நின்றுச்சு இத சொல்லுவாங்களா இல்லையாப்பா, ஆமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சரி அவன் எப்படி அங்க வந்தான் அப்படிங்கிறாங்க. இவன் மஞ்சமலை. அதுக்கு ராசா இருந்துட்டு, ஐயோ அண்ணே அது இருக்கட்டும்னே. உடனே பூங்கொடி இருந்துட்டு, ஆமாப்பா அதான் எப்படின்னு தெரியலப்பா, நீ இரு, இவன் எப்படி அங்கே கரெக்டா வந்தான் அப்படிங்கல. இது இருக்கட்டும், அவன் போனதுனால நான் காப்பாத்தினா, அது இல்லன்னு இவன் எப்படி போய் காப்பாத்தினா எனக்கு அதானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ராசாத்தின்னு பின்னாடி சொரண்டுறாரு. என்னையா தள்ளியா, நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, அதை பத்தி நான் சொல்ல வந்தேன், என்ன அப்படிங்கல. அந்த விஷயத்த நான் தான் அவன் ஊத்தி கொடுத்தோன்னு சொல்லிவிட்டேன் தெரியாதனமா, அட பாவி மனுஷன் நீந்தானா அப்படின்னு போலியன்னு ஒரு அறை. இங்க பார்த்தா, நீ பண்ணி விட்ட வேலை தானா அப்படின்னு கோவம் வந்தாலும் மஞ்சமலைக்கு ஒரு சந்தோஷம். நீ மட்டும் சொல்லலைன்னா இந்நேரம் என் மக எப்படி ஆயிருக்கும், ரொம்ப நன்றியா அப்படின்னு அவன் தங்கச்சி புருஷனை கட்டி பிடிக்க, மச்சான் நீனா என்ன கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்ல, ஆமையா என் பொண்ணுக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்க. அப்பதான் பாக்குறாங்க, அப்பா மாமாவுக்கு ஒன்ன தெரியாம வேணும்னு சொன்னதையே நீ இவ்வளவு பெருசா நினைக்கிறியே, என்னை காப்பாத்தி கூட்டி அந்த அழகருக்கும் அவங்க அப்பாவுக்கும் நீ நன்றி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்ல, இருடா தாயி நீ இப்பதானே சொல்லியிருக்க அப்படின்னு வேகமா வா அப்படின்னு கூட்டு போறாங்க. பார்த்தா இங்க ஆடல் பாடல் நடக்குது. ஒரு நிமிஷம் அப்படிங்கல மாயாண்டி எல்லாரும் அதிர்ச்சியாறாங்க. ஐயோ இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அழகர் பாக்குறாரு, முட்டைக்கலைக்கு என்னடி ஏதோ சொல்லி கூட்டி வந்திருக்க போல இருக்கு, உன் அப்ப முறைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் அப்படிங்கிற பேச்சு இருந்துட்டு, ஏங்க என்னங்க வாங்க,
நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும்டி. என்ன சொல்லப் போறீங்க? எதா இருந்தாலும் அப்புறம் சொல்லிக்கலாம். அப்படியா? அப்புறம் சொல்லிக்கலாமா? இப்ப நான் சொல்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லலாம்னு நினைக்கிறியான்னு பார்ப்போமா? என்னங்க எதா இருந்தாலும் வேணாங்க. வாய மூடுறி" அப்படின்ட்டு வர்றாரு. மாயாண்டிட்ட வந்துட்டு, "மச்சான்" அப்படிங்கிறாரு. "மச்சானா?" ஆடி போறாருங்க மாயாண்டிய. டக்குன்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க. பேச்சு அப்படின்னு எல்லாரும் வாயில கை வைக்க, "என்னய்யா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாய்ங்க. அப்புறம் தான் சொல்றாரு, "மச்சான் நீ எப்படி புள்ளைய பெத்திருக்க தெரியுமா? என் புள்ளைய காப்பாத்தி கூட்டியாந்துருக்கயா" அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க. "நீ மட்டும் இல்லன்னா என் புள்ள வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்?" அப்படின்னு கட்டி கட்டி புடிக்க, அப்ப அழகரும் பக்கத்துல நிக்க, டக்குனு அழகரையும் சேர்த்து கட்டி புடிச்சுக்கிறாங்க. "ரொம்ப நன்றி மாப்பிள, மாப்பிள நீங்க மாப்பிள்ளைய கிடைக்க குடுத்து வைக்கணும்" அப்படி இப்படிங்கையில முட்டை கலக்கி ஒண்ணும் பண்றது என்ன பண்றதுன்னு புரியல. என்னடா நடக்குதுன்னு. அதே சமயம் அங்க ஒரு ஜீவன் அக்கக்கா எனும் கீதம்ன்ட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு நிக்குது. சொந்தமில்லை, பந்தமில்லை வாடுது ஒரு பறவைன்ட்டு நம்ம நந்தினி தாங்க. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. 2 வாட்டி பண்ணிட்டாரு. நீ தனியா பேசினாலும், "ஐ அம் சாரி, வெரி சாரி நந்தினி. இனிமே அவ தான் எனக்கு பொண்டாட்டி. நீ உன் மனச மாத்திக்கோ." இதத்தான் சொல்லப் போறாய்ங்க. வேற என்ன சொல்லப் போறாய்ங்க? என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். இப்படி போனா நல்லா தானே இருக்கும். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.